இனவிருத்தி, இனம் அதை விருத்தி செய்தல், அதுதான் இனவிருத்தி. ஆங்கிலத்திலே ரீப்ரொடக்ஷன் என்பார்கள். ப்ரொடக்ஷன் தென் ரீப்ரொடக்ஷன். ஒவ்வொரு உயிரினமும் தன் இனத்தை பெருக்குகிறது, விருத்தி அடைய செய்கிறது. இல்லை என்றால் அந்த இனமே அழிந்துவிடும். குறிப்பாக டைனோசர், அது அழிந்துவிட்டது. ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த டைனோசர் என்ற இனம் அழிந்துவிட்டது. ஆனால் மற்ற உயிரினங்கள் விருத்தியாகிக் கொண்டே இருக்கிறது. இனவிருத்தி நடக்கின்றது. இது ஒரு பொது தத்துவம்தான். எல்லா உயிர்களுமே அழிந்து விடுவதில்லை. சில உயிரினங்கள் பெருகிக்கொண்டே வருகிறது. அந்தந்த காலத்திற்கு ஏற்ப, உதாரணமாக இந்த வைரஸ், நுண்ணுயிர்கள் ஒரு காலத்தில் வருகிறது, அழிந்து விடுகிறது. கொசுவும் அப்படித்தான். சில நேரத்தில் வருகிறது, மற்ற நேரத்தில் அது அழிந்து விடுகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு இனமும் விருத்தியாகிக் கொண்டே இருக்கிறது. இது ஒரு உலக தத்துவம். மனிதன் முதலில் வாழ்ந்தவருடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். இன்று அது மில்லியன் கணக்கில், பில்லியன் கணக்கில் இருக்கிறார்கள். கோடி, பல கோடி. இந்தியாவிலேயே 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். உலகத்திலேயே பில்லியன், 5 பில்லியனோ என்று சொல்கிறார்கள். அப்படி விருத்தியாகி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வரலாற்று சான்றுகள். இதெல்லாம் வரலாற்று சான்றுகள். எனவே சிலருக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி ஒரு பெண்மணி சொன்னார், எனக்கு குழந்தையே பிறக்கவில்லை, நான் திருமணமே செய்து கொள்ளவில்லை, ஆதலினால் எனக்கு மீண்டும் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். அது அவருடைய கூற்றுதான். மறுபிறவி இல்லை என்று புத்தர் நம்பினார், புத்தர் சொன்னார். இந்த பெண்மணியோ இப்படி அவர் நினைக்கிறார். இதெல்லாம் இனவிருத்தி சம்பந்தமான விடயங்கள்தான்.